மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் 2025 வருடத்தின் கடைசி 4 மாதங்கள், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அந்த 120 நாட்கள் எத்தகைய ஒரு காலமாக மேஷராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்கிறது நம்ம கொஞ்சம் துல்லியமாக சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக மேஷராசிக்காரர்களுக்கு உண்ணம் இருக்கிறார். ஸோ மார்ச் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்த அந்த சனி விரய சனியாக தொடர்ந்து இவன் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்களும் வருடம் 2025 வருடம் முடிகிற வரைக்கும் இருக்கிறார். அது வரைக்கும் அப்புறம் குருங்கிற கிரகம், அதாவது சனி 12ல இருந்து விரய சனியாக கொடுத்தாலும் குரு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார், 9ஆம் இடங்கிற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அதே சமயத்தில் 11ஆம் வீடுகளில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்க்கிறார். இது ஒரு அருமையான விஷயம். ஸோ இதனால என்ன, கொஞ்சம் நண்பர்கள், திருமண விஷயங்கள், சோஷியல் லைஃப், பாக்கியங்கள், லாபங்கள், பணப்புழக்காட்டங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சீராக வைக்கக்கூடிய அமைப்பாக குரு அடுத்த 120 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லையும் கண்டிப்பாக குருவின் சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துக்கே கனெக்ட் ஆகிறது தப்பில்லை, பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது.